40,000 கேமராக்கள்ல கிடைக்காத சதியா? அப்படி ஏதாவது ஒன்ன காட்ட சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அது இதுதான் சதி. இப்படி சொல்றதுதான் ஒரு மோசடியானது. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்பாங்க. ஆனால் திரையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படி மக்களை சந்திப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கிறதே நம்மளுடைய முட்டாள்தனம், மூட நம்பிக்கை தான். அது நடக்கக்கூடாது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். பாதிக்கப்பட்டு செத்து 40 பேர் இங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்கா. இவன் ஆடிட்டு குருமூர்த்தி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இது காவல்துறை மேலே தான் முழு பொறுப்பும். ஆமாம், தமிழக அரசு மேலே தான் முழு பொறுப்பும். ஏன்னா இவ்வளவு பேரோட வரும்போது ஆதவரிசன கைது பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி போடுறது ஒரு நாட்டை கைப்பற்றுறதுன்ற மாதிரி வடிவத்தில் போடுறது எந்த வகையில் சரி? அந்த மாதிரி கண்ட்ரோல் கட்சியில இருந்து இல்லாம காய் மூய்ந்து கத்தி கட்சிக்கு ஒழுக்கம் இல்லாம